அன்னைக்கு காலையில கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டனால குளிக்காம கொள்ளாம அப்படியே மூஞ்ச மட்டும் கழுவிட்டு கடகடன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. சிம்பிளா ஹெல்த்தியான லஞ்ச் மெனு தான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தேன். நம்ம தோத்து போனா கூட எந்திரிச்சு வர அளவுக்கு நம்பிக்கையோட இருந்த அளவுக்கு இப்ப இருக்க ஜென்ரேஷன் குழந்தைங்களா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம எத்தனையோ ஏளனங்கள், எதிர்பாராத ஏமாற்றங்கள்லாம் கடந்து வந்தோம். இன்னும் நம்ம எந்திரிச்சு நின்றுட்டு தான் இருக்கோம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைனால. நம்ம தலைவர் கூட ஒரு படத்துல சொல்லுவாரு பாருங்க, 2 கையும் 2 காலும் இல்லனா கூட நான் பொழைச்சுக்குவேன், கெட்ட பையன் சார் இந்த காளி அப்படின்னு சொல்லுவாரு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா தன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கை வந்து இந்த காலத்து குழந்தைங்க கிட்ட இல்லையோ. சின்னதா ஒரு டாயை கூட ஷேர் பண்ணிக்க மாட்டேன்றாங்க இன்னொரு குழந்தை கிட்ட. சின்னதா மார்க் கம்மியாயிடுச்சு இல்ல கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னாக்கா ரொம்ப இடிஞ்சு உடஞ்சு போயிடுறாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு தன்னம்பிக்கையை நம்ம கண்டிப்பா சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அட் எனி சிச்சுவேஷன் திருப்பி எந்திரிச்சு நிக்க முடியும். டோன்ட் கிவ் அப் அப்படின்றத சொல்லி கொடுக்கணும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. வதக்காம பச்சையை அரைக்கக்கூடிய கொத்தமல்லி சட்னி இது. சுடுசுடு சாதத்துல நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடுவோம் நாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் இந்த ரெசிபி நான் போடுறேன். இந்த காலத்து பசங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க.